ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா ரெட் கலரில் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இது நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததான் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக மிளகு பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 7லேருந்து 8 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இது கூட காரத்துக்காக 2 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். ரசத்தை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.